புதுச்சேரியில் கஞ்சா கும்பலை பிடிக்கச் சென்ற தலைமை காவலரை 3 இளைஞர்கள் இணைத்து குக்கர் மேல் மூடியால் அடித்து கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கோபால்கடை அம்மா நகரில் ஒரு வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தலைமை காவலர் வசந்த் என்பவருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து காவலர் வசந்த் உயரதிகாரிகள் மற்றும் வெளியுறவு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துவிட்டு சம்பந்தப்பட்ட வீட்டிற்கு சென்றார். அப்பொழுது வீட்டில் இருந்த 3 இளைஞர்கள் விற்பனைக்காக கஞ்சாவை சிறு சிறு பொட்டலங்களாக தயார் செய்து கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து அவர்களை பிடிக்க முயன்ற காவலரை மூவரும் சேர்ந்து குக்கர் மேல்மூடியால் சராமாரியாக தாக்கியதில் முகம் சிதைந்த நிலையில் காவலர் மயக்கம் அடைந்து அங்கேயே சரிந்தார். மேலும் சாக்கு பையால் அவரின் முகத்தை மூடி கொலை முயற்சி செய்த நிலையில் வெளியுறவு போலீசார் அங்கு வந்ததை கண்டதும் இருவரும் தப்பியோடினர். தலைமை காவலர் வசந்தை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்த வெளியுறவு போலீசார் தப்பியோடிய மூவரில் 2 பேரை கைது செய்தனர். விசாரணையில் பிரதீப் சதீஷ் என்பதும் இருவரும் சகோதரர்கள் என்பதும் தெரிய வந்தது. மேலும் தப்பியோடிய ஒருவரை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். கஞ்சா கும்பலை பிடிக்க சென்ற காவலர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில புதிய துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் இன்று ராஜ்நிவாசில் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தின் துணைநிலை ஆளுநராக கே கைலாசநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். நேற்று புதுச்சேரி வந்தடைந்த அவருக்கு முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிலையில் இன்று காலை புதுச்சேரி ராஜ்நிவாசில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் புதிய துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து புதிய துணைநிலை ஆளுநராக பதவியேற்ற கைலாசநாதனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அவரை தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் கணபதி மற்றும் தலைமைச் செயலாளர் காவல்துறை ஐஜி மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் சால்வை அணிவித்து பூங்குத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். துணைநிலை ஆளுநராக பதவியேற்றவுடன் முதல் கையெழுத்தாக முதியோர், விதவைகள், திருமணம் ஆகாத பெண்கள் மற்றும் 3ஆம் பாலினத்தவருக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் உதவித்தொகை வழங்குவதற்கான கோப்பில் கையொப்பமிட்டுள்ளார். ஜூலை மாதத்திற்கான தொகையாக ரூபாய் 43 கோடியே 30 லட்சம் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளார். இதற்கான தொகையை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இதன் மூலம் புதுச்சேரி, காரைக்கால், மாஹி மற்றும் ஏனாம் பகுதிகளைச் சேர்ந்த 1,81,616 பயனாளிகள் பயன்பெறுவர். முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் சட்டமன்றத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முத்தமிழறிஞர் கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் சட்டமன்றத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் திமுக, காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னதாக முத்தமிழறிஞர் கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவா தலைமையில் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் சுதேசமில் அருகில் இருந்த அமைதி ஊர்வலமாக சென்று அண்ணா சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார் சம்பத், நாக தியாகராஜன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதை தொடர்பாக பேருந்து உரிமையாளர் சங்கத்தினருடன் ஆலோசனை கூட்டம் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஐஜி அஜித்குமார் சிங்களா தலைமை தங்கினார். போக்குவரத்து துறை சீனியர் SP பவன்குமார் திரிபாதி முன்னிலை வகித்தார். SPகள் மோகன்குமார், செல்வம், இன்ஸ்பெக்டர்கள் நகராஜ், சுரேஷ் பாபு மற்றும் போக்குவரத்து துறை, பொதுப்பணித்துறை, PRTC,
எஸ்இடிசி அதிகாரிகள் மற்றும் தனியார் பேருந்து சங்க உரிமையாளர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் கூறுகையில், புதுச்சேரியில் பெரும்பாலானோர் சாலையோரங்களில் உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்கின்றனர். இதனால் சாலைகளில் பேருந்துகள் சென்று வர சிரமம் இருப்பதால் அதனை சரி செய்ய வேண்டும். சாலைகளை விரிவாக்கம் செய்ய வேண்டும். புதுச்சேரி, கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் செல்லும் பேருந்துகளின் கால அட்டவணை கடந்த 1990 போடப்பட்டது. இந்த கால அட்டவணைப்படி நேரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 30 ஆண்டுகளை கடந்துவிட்டது. எனவே இந்த நேரத்தை மாற்றி அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து ஐஜி அஜித்குமார் சிங்காலா பேசுகையில், தங்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் கேட்கப்பட்டுள்ளது. இவற்றில் எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதோ அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தனியார் பேருந்துகள் போட்டி போட்டுக் கொண்டு வேகமாக செல்கின்றன, அவ்வாறு பேருந்துகளை இயக்கக்கூடாது என்றும், ஓட்டுநர்கள் மொபைல் போன் பேசியபடி பேருந்து ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும், மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது, அனைத்து பேருந்துகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட வேண்டும் என்றும், ஏர் ஹாரன் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும், ஓட்டுநர் கண்டக்டர்களுக்கு கட்டாயம் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்றார். புதுச்சேரியின் புகழ்பெற்ற வீராம்பட்டினம் செங்கழநீரம்மன் கோவிலில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் ஊண்டியலை சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் புகழ்பெற்ற செங்கழநீர் அம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்திற்கு புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வருகை தருகின்றனர். கூட்ட நெரிசல் காலத்தில் பக்தர்கள் தங்களது காணிக்கைகளை செலுத்துவதற்கு மிகுந்த சிரமம் ஏற்படுவதால் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் ஆலய வளாகத்தில் உண்டியல் வைக்கப்பட்டுள்ளது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் புதுச்சேரி மண்டல உதவி பொது மேலாளர் சோபியா, தலைமை மேலாளர் கணேசன், அரியாங்குப்பம் கிளை மேலாளர் ஜெயஸ்ரீ, கோவில் நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் வங்கி ஊழியர்கள், கோவில் திருப்பணி குழுவினர், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞரின் நினைவு நாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதி சார்பில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. கலைஞரின் நினைவு நாளை முன்னிட்டு திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் சிவா வழிகாட்டுதலின் பெயரில் முத்தியால்பேட்டை மணிகூண்டு அருகே திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தலைமையில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கழகத்தின் மூத்த முன்னோடிகள் முனுசாமி, பக்ரிசுவாமி, சாரங்கம், சுக்கலிங்கம், தொகுதி துணை அமைப்பாளர் செல்வம், மாநில பிரதிநிதி சிவகுமார், மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் உத்தமன், நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் சேகர், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அணி துணை அமைப்பாளர் லோபு, அயலக அணி துணை அமைப்பாளர் ஷேகோ, கிளை செயலாளர்கள் மோகனசுந்தரம், ஏகாம்பரம், காந்தி, மணிகண்டன், ரெமோ, வேலு, பழைய பெருமாள் தொகுதி பிரதிநிதிகள் மனோகர், சிவலிங்கம், சங்கர், கிளைக்கழக பிரதிநிதிகள் சுப்பராயன், செல்வம், வாசுதேவன், வினோத், சுவாமிநாதன், சந்திரசேகர், பூபாலன், முனுசாமி, சுப்பிரமணி, மணிகண்டன், ஏழுமலை உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். புதுச்சேரியில் மெக்கிங்ஸ்டவுன் பிரீமியம் சலூன்களை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி திறந்து வைத்தார். மெக்கிங்ஸ்டவுன் பிரீமியம் சலூன்களை புதுச்சேரியில் திறக்கப்பட்டது. இக்கிளையை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி திறந்து வைத்தார். இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரசின் ஐரோப்பா நாடுகளின் பொதுச் செயலாளர் முகமது இர்ஷாத் உடனிருந்து குத்து விளக்கு ஏற்றினார். அப்பொழுது உவளையன்பேட்டையின் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம், கிளையின் உரிமையாளர் ஆண்டோ, நிறுவனர்கள் டேரன், தோபிக் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் அரியாங்குப்பம் பைபாஸ் சாலையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் பைபாஸ் சாலையில் புதுவை மாநில கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் சிவசங்கரன் தலைமையில் நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி அவைத் தலைவர் பாண்டியன், முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் வேலன், மாநில பொறியாளர் அணி அமைப்பாளர் அருண்குமார் மற்றும் திமுக நிர்வாகிகள் தியாகராஜன், நாகூர் மீரான்,
சிலம்பு செல்வம், மதிவாணன், ஜெயபால், ஜபருல்லா, வெங்கடேசன், செயலாளர்கள் அஜித் பாஷா, கனகராஜ், சேகர், சக்திவேல் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகளும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி மாநில டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டி பரிசளிப்பு விழா அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் மாநில அளவிலான டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் 2024 ஆண்டு கராத்தே போட்டிகள் அரியாங்குப்பம் தொகுதி சார்ந்த கராத்தே வீரர்கள் சுமார் 40க்கும் மேற்பட்டோர் கராத்தே மாஸ்டர் மதன் வழி நடத்துதலின் பெயரில் பதக்கம் வென்றனர். இவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அஇஅதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கராத்தே பள்ளி மாணவர்கள் மென்மேலும் சாதனை புரிய அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு பதக்கமும் சான்றிதழும் பெற்றோர்கள் முன்னிலையில் வழங்கி அவர்கள் உற்சாகப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி கழக செயலாளர் ராஜா, வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார், பாலு ராகவன், எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சரவணன், நகராஜ், விஸ்வா ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் நிறைவில் கராத்தே மாஸ்டர் மதன் ரவி பாண்டுரங்கனுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் மீட்பு பணியில் ஈடுபட்டோருக்கு புதுச்சேரி அகிலம் அறக்கட்டளை சார்பாக அதன் நிறுவன தலைவர் அற்புதராஜ் தலைமையில் தன்னார்வலர் குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு உதவி புரிந்தனர். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு பேரிடரை தொடர்ந்து புதுச்சேரியை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் அகிலம் அறக்கட்டளை சார்பாக அதன் நிறுவன தலைவர் அற்புதராஜ் தலைமையில் தன்னார்வலர் குழு நிலச்சரிவு மற்றும் கனமழை பேரிடரால் பாதிக்கப்பட்ட இடத்தில் இந்திய ராணுவம், இந்திய பேரிடர் மீட்பு குழு, கேரள பேரிடர் மீட்பு குழு, மாநில காவல்துறை, மாநில தீயணைப்பு துறை மற்றும் கேரள அரசு அதிகாரிகளுடன் இணைந்த மரம் வெட்டும் இயந்திரம், ஜெனரேட்டர், பிளக் பாயிண்டுகள், லைஃப் ஜாக்கெட் மற்றும் கம்ப்யூட்டர்களுடன் உடனடியாக சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மொபைல் போனில் சார்ஜ் இல்லாமல் தங்கள் உறவினர்களுடன் தொடர்பு கொள்ள முடியாமல் தவித்த மக்களுக்கு தாங்கள் கொண்டு சென்ற ஜெனரேட்டர் மூலம் சார்ஜ் செய்து உறவினர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தனர். இதில் மீட்பு குழுவினர்கள், செய்தியாளர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் பயன்பெற்றனர். அகிலம் அறக்கட்டளையின் இந்த சேவைக்கு பொதுமக்கள் மட்டுமின்றி வயநாடு காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அப்பச்சன் மற்றும் வயநாடு சட்டமன்ற உறுப்பினர் சித்தை, தமிழக அரசின் பொறுப்பு அதிகாரிகள் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம், வர்ஷிக்ஸ் மற்றும் கிரேட்டர் சென்னை இணை ஆணையர் சமீரன் ஆகியோர் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அகிலம் அறக்கட்டளை ANDM குழுவினருக்கு தெரிவித்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் உதயகுமாரின் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் முகாமை முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் வழங்கி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் வடக்கு மாவட்ட செயலாளர் உதயகுமார் பிறந்தநாள் விழா கேக் வெட்டியும், துப்புரவு பணியாளர்களுக்கு அரிசி, சர்க்கரை, உணவு மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் கலந்து கொண்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை மாநில தொழில் முனைவோர் பிரிவு சேர்மன் சுகுமார், வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவா என்கிற சிவகுமார் ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் இந்த விழாவில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி கூட்டுறவு மேலாண் நிலையத்தில் அலுவலக ஆட்டோமேஷன் அரசு அலுவலகர்களுக்கு 3 மாத பயிற்சி வகுப்புகள் துவங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு தகவல் தொழில்நுட்பத்துறையின் மூலம் புதுச்சேரி அரசு புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட LDC, UDC மற்றும் SENO-TR கிரேட் 2 ஆகிய பல்வேறு அலுவலகங்களில் பணிபுரியும் அரசு அலுவலகர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு 80 அலுவலகர்களுக்கு புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தின் மூலம் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சியினை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்த் ஐயா தலைமையேற்று குத்துவிளக்கு ஏற்றி பயிற்சியினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். முன்னதாக இவ்விழாவில் துணை பதிவாளர் ஒன்றியத்தின் நிர்வாகி சாரங்கபாணி நோக்கு உரையாற்றினார். மேலாண்மை நிலையத்தின் முதல்வரும் ஒன்றியத்தின் மேலாண் இயக்குநருமான மாறன் வாழ்த்துரை வழங்கினார். முதுநிலை கணினி விரிவுரையாளர் ரங்கநாதன் பயிற்சியை பற்றி விளக்கினார். இவ்விழாவில் கணினி விரிவுரையாளர் வரவேற்புரையும், விரிவுரையாளர் ரமேஷ்குமார் நன்றி உரையும் வழங்கினார்.
இவ்விழாவுக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் பணிபுரியும் இளைநிலை எழுத்தர் அனிதா மற்றும் ஒன்றியத்தின் மேலாளர் பொறுப்பு ராணி, ஒன்றியத்தின் கணக்காளர் ராஜேந்திரன், ஒன்றியத்தின் காசாளர் முருகன் மற்றும் ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். இந்த பயிற்சி வகுப்பானது நாளை நேரங்களில் நடைபெறும். இந்த பயிற்சியானது புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மற்றும் புதுச்சேரி அரசு தகவல் தொழில்நுட்பத்துறையும் இணைந்து பல ஆண்டுகளாக பயிற்சி அளித்து வருகின்றன. இங்கு பயிற்சி பெற்ற அரசு அலுவலகர்கள் பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து வருகின்றனர். தற்பொழுது வழங்க உள்ள இந்த பயிற்சியானது புதுச்சேரி 80 பேர் மட்டுமில்லாமல் மாஹியில் 8 பேரும், ஏனாமில் 15 பேரும் மற்றும் காரைக்காலில் 45 பேருமாக மொத்தம் 150 அரசு அலுவலகர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றன. கவிஞர் வாணிதாசனின் நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு சபாநாயகர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கவிஞர் வாணிதாசனின் நினைவு நாள் இன்று புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்கா அருகே உள்ள அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜவேலு, எதிர்கட்சி தலைவர் சிவா, அரசு கருணா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் VP ராமலிங்கம், லட்சுமிகாந்தன், KSP ரமேஷ், செந்தில்குமார், வெங்கடேசன், அசோக் பாபு ஆகியோர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 2015ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2648 பேர் வவுச்சர் ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டனர். அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகளை காரணம் காட்டி தேர்தல் துறையால் 2648 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை அடுத்து மீண்டும் பணி வழங்க கோரி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் தேர்தல் துறையால் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2648 ஊழியர்கள் மீண்டும் பொதுப்பணித்துறையில் பணிக்கு அமர்த்தப்படுபவர்கள் என்று முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அவர்கள் பணிக்கு அமர்த்தப்படவில்லை. இந்நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர் சங்க தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று ஒன்று திரண்ட ஊழியர்கள் முதல்வர் ஆணையிட்டு ஓராண்டு ஆகியும் இதுவரை பணி வழங்காததை கண்டித்தும் உடனடியாக பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பி அலுவலகம் உள்ளே நுழைய முயன்றனர். அப்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாருக்கும் பணி நீக்கப்பட்ட ஊழியர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவு தினத்தையொட்டி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 6வது நினைவு தினம் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் தொகுதி திமுக நிர்வாகிகள் எழில் அண்ணல், GP சௌரி, ராஜன், தனசேகர், ரவி சண்முகம், ஒயிட் சண்முகம், சுந்தரவடிவேலு, பலராமன், தங்கராசு, பாஸ்கர், பூபதி, சிவா, சந்துரு, அல்போன்ஸ், பகலிமணி நிர்வாகிகள் ரதா, கலைவாணி, தனம், ராணியம்மாள், சுதா ஆகியோர் மற்றும் கழக உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டார். முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.